இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று வாலிபர் ஐக்கியம் மற்றும் இளமுதியோர் ஐக்கியம் இணைந்து இந்த ஆராதனை நடத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஜெபத்துடன் இந்த ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறது. அதற்காக நன்றி. இந்த விசேஷ நாளிலே MYAF ஞாயிறிலே ஆண்டவரே, நாங்கள் சபையாராக சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படிக்க தகப்பனே, இந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபையில் இருக்கின்ற இந்த அருமை வாலிபர்களை ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தின் மகிமைக்காக இவங்க செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா அவங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் தெய்வ பக்தியோடு பயத்தோடும் ஆண்டவரை செய்ய கர்த்தர் வழிநடத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை ஆண்டவரே அப்பா ஒரு எடுத்துக்காட்டாக சபையாக வரட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலேயே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த நாளிலே அப்பா தெய்வ செய்தி கொண்டு வருகிற நம்முடைய தாசனோடு கர்த்தர் நீர் தங்கி இருப்பீர். கொண்டு வருகிற தெய்வ செய்தியை நாங்கள் கீழ்ப்படுதலோடு கேட்டு நடக்கும்படிக்கு உதவி செய்யும் அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று பாமலை 10 பாடுவோம். பாமலை எண் 10. எத்தனை நாவால் பாடுவேன். துதி பாடலுக்காக நாம் கடந்து செல்வோம். திரு ஜெஸ்ரீல் இமானுவேல் அவர்கள் துதி வேலையை நடத்துவார்கள். சபையோர் அனைவருக்கும் காலை வணக்கம். இளம் முதியோரும் வாலிபரும் இணைந்து நடத்தும் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்று கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் சேர்ந்து துதி ஆராதனை ஏறெடுப்போம். மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீரே உந்தன் வல்ல கரத்தினாலே அகிலத்தையோ மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே சொந்தமாயினார் பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த கொள்ள
உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிகோ. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிகோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிகோ. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிகோ. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அடுத்த பாடுதலாக நம்ம உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்ற பாட்டை நம்ம பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி எங்கே 2-3 பேர் இருக்காங்களோ நம்ம இந்த பாட்டை பாடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி. இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி,
ஏசையா ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே மட்டும்தான் ஆண்டவரே. You deserve all glory and all praise, Lord. உமக்கே மட்டும்தான் ஆண்டவரே. துதி கன மகிமை யாவும் உமக்கே.
எங்கள் மத்தியில் நீங்கள் இருந்ததுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த துதி மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முழுதும் கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க அப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, வாலிபர் ஐக்கியமும் சுவாமி இளமுதியோர் ஐக்கியம் இணைந்து ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்தும்படியாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் நான் கொண்டு வருகிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் தூண்களாக பிள்ளைகளை நீர் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே வாலிப மக்கள் ஆண்டவரை பங்கு கொள்ள நெற்கிருபை செய்யுங்க. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீர்தாமே சுவாமி இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு பாவங்களுக்கு பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்காக சுவாமி ஒரு யோசேப்பை போல, ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தாவே எழும்பி நிற்க நீர் உதவி செய்யுங்க. ஒரு எழுப்புதலின் ஆவியை எங்களுடைய ஆலயத்தின் பிள்ளைகளுக்கு நீர் கொடுங்க ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக கர்த்தாவே, இளமுதியோர் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் அவர்களை நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை அவர்களுக்கு நீர் கொடுங்க. ஆலயத்தில் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் சுவாமி உடைய நாமத்திற்கு ஏற்றதாக இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படியாய் இயேசுப்பா, இந்த தேசத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இந்த தேசத்தில் நிறைவடைய நீர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அநேக நாட்களுக்காக கர்த்தாவே நாங்கள் இந்த கோவிட் கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தேசத்தில் நடைபெறாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வர வேண்டுமாய் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர்தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல ஏசப்பா, எங்களுடைய திருச்சபையில் அநேகர் ஏசப்பா இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. அநேகர் தனிமைப்படுத்த பட்டிருக்கிறாங்க ராஜா. உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் கொண்டு வருகிறோம். சீக்கிரத்தில் ஏசப்பா ஒரு சுகம் வரட்டும். நீர் ஏகோவா ரஃபா, சுகம் தருகிற தேவன். அப்படியாய் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை சரீர சுகத்தையும் ஆத்ம பலத்தையும் நீர் தந்து சீக்கிரத்தில் ஏசப்பா அவர்களுக்கு முழு சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வேத பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள். தமிழிலே திருமதி நெலிண்டா நல்ல தம்பி அவர்களும் ஆங்கிலத்திலே சகோதரி இவானா அவர்கள் வேத பாடங்களை வாசிப்பார்கள். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகமம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனம் 1-9 வரை. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியன் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷருக்கு பிரதியுத்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலி முக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் இங்கே இருந்து சாங்க வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால்
பிழைக்கிறோம், நம்மை கொண்டால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியர் இராணுவத்திற்கு இரத்தங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடி எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தின் அவைகளை இருந்து பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்கு பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியை பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்கு பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமில்லை, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கிறோம் நாள், நாம் மௌனமாய் இருந்தும் பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும். இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார். கொடுக்கப்பட்ட வேதகம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Today's scripture reading is taken from the book of 2 Kings chapter 7 verses 1 to 9. Elisha said, "Hear the word of the Lord. This is what the Lord says. About this time tomorrow, a seah of flour will sell for a shekel and 2 seahs of barley for a shekel at the gate of Samaria." The officer on whose arm the king was leaning said to the man of God, "Look, even if the Lord should open the floodgates of the heavens, could this happen?" "You will see it with your own eyes," answered Elisha, "but you will not eat any of it." Now there were 4 men with leprosy at the entrance of the city gate. They said to each other, "Why stay here until we die? If we stay, we will go into the city, the famine is there, and we will die. And if we stay here, we will die. So let's go over to the camp of the Arameans and surrender. If they spare us, we live. If they kill us, then we die." Verse 5, At dusk they got up and went to the camp of the Arameans. When they reached the edge of the camp, not a man was there, for the Lord had caused the Arameans to hear the sound of chariots and horses and a great army, so that they said to one another, "Look, the king of Israel has hired the Hittite and Egyptian kings to attack us." So they got up and fled in the dusk and abandoned their tents and their horses and donkeys. They left the camp as it was and ran for their lives. Verse 8, The man who had leprosy reached the edge of the camp and entered one of the tents. They ate and drank and carried away silver, gold, and clothes and went off and hid them. They returned and entered another tent and took some things from it and hid them also. Then they said to each other, "We're not doing right. This is the day of good news, and we are keeping it to ourselves. If we wait until daylight, punishment will overtake us. Let's go at once and report this to the royal palace." May the Lord add his blessings to the hearing of his word. Amen. இன்றைய நாளின் செய்தியை கொண்டு வருபவர் நாம் யாவருக்கும் அறிந்தவர் போதகர் சாலமன் கிங்ஸ் அவர்கள். இப்பொழுது அவர் நமக்கு செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பிரிக்ஃபீல்ட் தமிழ் மெத்தடிஸ்ட் சபை விசுவாச மக்களுக்கும் சபை போதகருக்கும் சபையின் எல்லா நிலைமையில் இருக்கிறதான லீடர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பதாக உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியாவிலே மார்ச் கடைசி ஏப்ரல் மே மாதங்களில் காணப்பட்ட செகண்ட் வேவ் மிகவும் கொடிதாக காணப்பட்டது கொரோனா வைரஸ் நிமித்தம். அதற்கு சபையாராகிய நீங்கள் அனைவரும் செய்த பொருளாதார உதவிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் மூலமாக நாங்கள் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வாங்கி அநேகருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கொடுத்த உழைத்த
ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் தருவாராக. I praise God for this beautiful opportunity. I would like to thank each and every one of you who contributed towards a good cause to buy oxygen concentrator during the second wave. I thank each and every one of you from my heart. I thank each and every one of the church members who stood with us, prayed for us, supported us financially. இந்த காலவேளையிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததான சபை போதகருக்கும் சபை மூப்பர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I praise God and thank for every members and the pastor who gave this great opportunity to stand in front of you. I consider it's my great privilege and honor. இது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியமாகவும் எனக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மரியாதையாகவும் நான் கருதுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் இந்த நாட்களில் போட்ட ஒரு செய்தியை சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகம் மிகப்பெரிய கொடுமையான ஒரு மோசமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. The things that what we are seeing in this world at present, it's really very horrible and difficult. இது ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கரைய பண்ணுகிறது. It's melting our hearts that what we are seeing. நம்முடைய இருதயத்தை நொறுக்குகிறதாகவும் மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகிறதாகவும் காணப்படுகிறது. காரணம், அநேக நமக்கு அருமையானவர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்களை இழந்து விட்டோம். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 3.6 million people died and gone. It's very, very challenging, unprecedented time. சொல்ல முடியாத துக்கத்திலும் வேதனையிலும் உலகம் ஆழ்ந்திருக்கிற ஒரு மோசமான காலகட்டம். இதே நிலைமையை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வேதத்திலையும் பார்க்க முடியும். ஒரு மோசமான நிலைமை என்னவென்றால், சமாரியா பட்டணத்தை சுற்றிலும் அசீரியர்கள் முகாமிட்டபடினால் இவர்கள் உள்ளேயும் வெளியேயும் போக முடியாதனால் மிகப்பெரிய பஞ்சம். The same situation we can trace in Bible, 2 Kings chapter 6 verse 6 and 7. The Samaria people gone through big famine. எவ்வளவு மோசமான கொடிய பஞ்சம் என்பதை அவர்கள் சாப்பிட்ட சில காரியங்களிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். கழுதை யாரும் விரும்ப மாட்டார்கள். கழுதை தலை அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். சொந்த பிள்ளையை அவர்கள் கட் பண்ணி சாப்பிட்டிருக்காங்க. சொந்த பெற்ற பிள்ளைய. Can you imagine how horrible famine was? They ate the donkey's head and their own children. சொந்த பிள்ளையவே அவங்க சாப்பிட்டிருக்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய கொடிதான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல், ஒரு ஏக்கம் அவர்களுக்கு ஒன்று இருக்குமே. ஆனால் அது ஒரே ஒரு காரியத்திற்காக. அது எதற்காக என்றால், தனக்கு ஆகாரம் கிடைக்க வேண்டும். If they would have one desperate longing for something, those days means only for food, no other thing. ஆகாரத்துக்காக, சாப்பிட வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆவல் அன்றைக்கு இருந்திருக்கும். I'm going to focus this word desperate. The desperate, ஆவல் for ஏதோ ஒரு காரியத்திற்காக ஒரு இதய அழுத்தம், இதயத்தில் ஒரு மிகப்பெரிய ஏக்கம், எனக்கு இது எப்படி ஆகிலும் கிடைக்க வேண்டும் என்பது. Urban Dictionary define the word desperate like this: as someone who wants something so badly they will go to extreme length to get it. இந்த desperate என்கிற வார்த்தையை இப்படியாக அர்பன் டிக்ஷனரி விளக்கம் சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்காக அவன் எந்த அளவுக்கும் அல்லது எந்த லெவலுக்கும், எந்த கடைசி முனை மட்டும் போய் அதை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் செய்கிற அந்த முயற்சி இருக்கிறது பாருங்கள். அதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆவல், இந்த தணிக்க முடியாத ஒரு பேர் ஏக்கம் என்று சொல்லலாம். இந்த ஏக்கம் அவர்களை ஒரு ரிஸ்க்
ஆக்ஷனுக்கு நேராக வழி நடத்தினது. இந்த சமாரியா பட்டணத்தில் இருந்ததான ஜனங்களில் 4 பேர் சாப்பாடு இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் பாருங்கள். அவர்களை இந்த டெஸ்பரேட், இந்த ஆவல், இந்த ஏக்கம், எப்படியாகிலும் நான் சாப்பிட வேண்டும் என்பது ஒரு ரிஸ்க் எடுப்பதற்கு கூட அவர்களை ஆயத்தப்படுத்தி விட்டது. Desperation drives towards risk action. What risk action? For skin disease people, if you read 2 Kings chapter 7, 3 and 4, it's written, 4 குஷ்டரோகிகள் அவங்க உட்கார்ந்து சொல்றாங்க, நம்ம இங்க இருந்தா இங்கேயும் சாவோம், பட்டணத்துக்குள்ள போனா பட்டணத்துக்குள்ளேயும் சாவோம். ஆகையினால நாம எனிமி, எதிராளியினுடைய கேம்புக்குள்ள, எதிராளியினுடைய யுத்த களத்துக்கு போவோம். அங்கே அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் உயிரோடு இருப்போம், கொன்று போட்டால் நாம் சாவோம் என்று சொல்லி அங்கே போகிறார்கள். அருமையானவர்களே, இதுதான் அந்த டெஸ்பரேஷன் என்று சொல்லுவது. They took a decision, if we stay here where we are, we will die. If we go into the city, the town, there is no food, there also we will die. Let's go to the enemy's camp. அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க, எப்படியாகிலும் நம்ம சாப்பிடணும், இங்கே இருந்தால் நம்ம செத்து போய்டுவோம், இங்கே சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழியே இல்லை. பட்டணத்துக்குள்ளே போகலான்னா அங்கேயும் போக முடியாது, அங்கேயும் வழி இல்லை, அங்கேயும் ஒன்றுமே இல்லையே, அங்கே கழுதத்தாலையை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பெற்ற பிள்ளையை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பெட்டர் லெட் அஸ் கோ டு த எனிமீஸ் கேம்ப். அங்கே ஏதாவது கிடைக்குமான்னு போகலாம், அங்கே அவங்க உயிரோடு வச்சா இருப்போம், இல்லைன்னா சாகுவோம். ஒரு ரிஸ்க் ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. இன்றைக்கு உண்மையாகவே if you compare with today's time, we are all taking some kind of risk, or we have to take some kind of risk to manage our life. எங்க நாட்டில் -28% ஜிடிபி, வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஒவ்வொரு நாளும் நியூஸ் இப்படி தான் வருது, யாராவது ஒருவருக்கு they lost their job, அவங்க வேலையை அவங்க இழந்து விட்டார்கள், அல்லது the salary has been decreased, அவங்க சம்பளம் குறைந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் செய்தி வருகிறது. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருவர் அருமையானவர்கள் மரித்து விட்டார்கள் என்கிற செய்தி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் மோசமானதாக, கொடிதானதாக போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே சபை உணர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. The church has to realize something during this pandemic. Normally we all think about our future, how to manage, how to build a house, எப்படி இந்த உலகத்தில் வாழ்வது, எப்படி பணத்தை சம்பாதிப்பது, அதை குறித்து தான் நம்ம அதிகமாக யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய இதயத்தில் இருப்பது வேறு என்பதை இந்த சபை உணர்ந்து கொள்ள வேண்டும். Tamil Methodist Brickfield Church should realize what is in his heart. அவருடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே 4 மனிதர்கள் குஷ்டரோகிகள் ஒரு ரிஸ்க் எடுத்து சாப்பாட்டுக்காக, அவங்க எப்படியாகிலும் அவங்க வயறு நிரம்ப வேண்டும், பட்டினியில் இருக்கிறாங்க, பசியில் இருக்கிறாங்க. They took a risk. But you know one thing, when they take a risk, that risk will drive towards the treasure. அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க, அவங்க ரிஸ்க் எடுத்ததுனால அது பொக்கிஷம் இருக்கிற இடத்துக்கு நேராக அவர்களை வழி நடத்தி விட்டது. அவங்க ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க, உயிரோட வச்சா இருப்போம், இல்லாட்டினா சாகுன்னு சொல்லி அவங்க போகிறாங்க பாருங்க. அது அவர்களை ஒரு பொக்கிஷத்துக்கு நேராக, விலைமதிக்க முடியாத பொக்கிஷத்துக்கு நேராக வழி நடத்தி விட்டது. இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
I know who are all listening to me, God wants to speak to you very personally. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் மிக தெளிவாக பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனுக்காக ஒரு ரிஸ்க், தேவனுக்காக ஒரு வைராக்கியம் நீங்கள் கொள்ளுவீர்களே ஆனால் பொக்கிஷத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். Now you may have a question. What is treasure? The treasure what we see in the world, wealth, money, position, house, car, this all we consider as a great treasure. பெரிய பொக்கிஷம் இந்த உலகத்தில் என்னது அப்படின்னா காரு, பணம், பதவி, நல்ல பெரிய வீடு, வசதி, நல்ல பெரிய வேலை, இதுதான் உலகத்தில் பெரிய ட்ரெஷர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் இங்கே சேர்த்து வைக்காதிருங்கள், இங்கே சேர்த்து வைப்பீர்களே ஆனால் திருடன் திருடி விடுவான், அதை நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்று மத்தேயு 6:20 கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே யாரும் திருட முடியாது, அங்கே அது ரஸ்ட் ஆகாது. Bible says, do not store treasures for yourself here on earth where moths and rust will destroy them and thieves can break in and steal them, but store your treasures in heaven where they cannot be destroyed by moths or rust and where thieves cannot break and steal them. நான் யோசிக்கிறேன், பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொல்லுகிறார், பூமியில் சேர்த்து வைக்காதிருங்கள். நம்ம எல்லாரும் ஒரு கடினமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காத, நீ பரலோகத்தில் சேர்த்து வை. Don't store here in the world, store it in heaven during this horrible situation. நான் யோசித்து பார்க்கிறேன், பரலோகத்துக்கு எதை எடுத்துட்டு போக முடியும்? பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகிறது நம்ம சம்பாதித்த பணத்தை எடுத்துட்டு போக முடியுமா? Can we take our money to heaven? Can we take our position, president position, prime minister position? Can we take manager, CEO, the position? Can you take? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையாவது எடுத்துட்டு போக முடியுமா? நீங்க ரொம்ப விரும்புகிறவங்க கார், உங்க தேசத்துல தான் ஒரு முறை ஒரு மரித்து போனார், அவருடைய அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே போனால் அவருடைய காஃபினுக்கு பக்கத்தில் பேப்பரில் செஞ்ச நல்ல கார்லாம் வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், என்னை கூப்பிட்டு போனவர்கிட்ட, இது ஏன் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஹி லைக்ஸ், ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒரு கார். நான் சொன்னேன், சரி அது எதுக்காக வச்சுருக்கீங்க? அவர் அனுப்பும்போது கூட அனுப்புவாங்களாம். நான் கேட்டேன், ஏன் அவருக்கு பிடிச்ச சொந்த காருக்குள்ளே அவரை வச்சு அனுப்ப வேண்டியதானே? No, only we send the duplicate. Imitation மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம், ஒரிஜினல் அனுப்ப மாட்டோம். So nobody send the original car because that is more valuable, isn't it? எல்லாம் போயிடுச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே இங்கே தான் விட்டுட்டு போகணும். ஒன்றையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப பிடிச்ச வீட்டையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப பிடிச்ச காரையும் எடுத்துகிட்டு போக முடியாது, பணத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாம் விட்டுட்டு தான் போக முடியும். அப்போ எதை தான் பரலோகத்தில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வேதத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும், அது ஆத்துமா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு காரியம், அது ஆத்துமா மாத்திரம்தான் நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போக முடியும். வேறு யாரையும் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. நாங்கள் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற காலங்களில், when we studied in the Bible college towards the end, normally in the final year among the students always there will be a talk where you are going to do ministry, what is your vision, எங்க நீ ஊழியம் செய்ய போகிறாய், எது உன்னுடைய தரிசனம், எந்த இடத்துல ஊழியம் செய்ய போகிறாய், இப்படிங்கிற பேச்சு வரும். இது போலவே ஜெர்மன் தேசத்தில் சீகன் பால் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதரும் அவருடைய நண்பர்களும் almost 315 years ago in German,
they were talking about where you are going to do ministry, all these things. அப்பொழுது அவருடைய நண்பர்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்தார்களாம். In Europe getting souls are very easy, but getting soul in India is very difficult. This man got curiosity to know further, and they had a great conversation. ரொம்ப அவர்கள் அருமையான சம்பாஷணையை செய்தார்கள். செய்து முடிக்கும் போது one of his friends said like this. ஒரு மனிதன் அவருக்கு இப்படியாக சொன்னார், ஐரோப்பிய தேசங்களில் 100 ஆத்மா சம்பாதிப்பது ரொம்ப லகுவான காரியம், இந்திய தேசத்தில் ஒரு ஆத்மா சம்பாதிப்பது கூட மிகப்பெரிய கஷ்டம். சொல்லிவிட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர் சொன்னார், இந்தியாவில் ஒரு ஆத்மா சம்பாதிப்பதும் ஐரோப்பிய நாடுகளில் 100 ஆத்மா சம்பாதிப்பதும் சமானம் என்று சொன்னார். In Europe getting 100 souls is equivalent to getting 1 soul in India. Wow! He sold all his property. அவருடைய எல்லா பொருட்களையும் விற்று பணமாக்கி கையில் எடுத்துக்கொண்டு ஷிப்ல 8 month travel பண்ணி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார். And he reached India. Those days no paper, no printing. அந்த காலங்களில் தரையில் எழுதி தான், கடல் கரையில் அந்த ஷீ ஷோரில் he has to write with his finger. கையில் எழுதி தமிழை படித்தாராம். இந்தியா தங்கத்துக்கு பேர் போன்றது. மலேசியாவிலிருந்து வருகிறவர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி மலேசியாவுக்கு போகும்போது இந்திய தங்கத்தை வாங்கிட்டு போய் ஆடையாக நிறைய போட்டு வைக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன் சில மனிதர்களை. அந்த தங்கத்தை எல்லாம் காட்டிலும் விலையேறப்பட்ட தங்கம் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி வேத புஸ்தகத்தை தரையில் கையில் எழுதி படித்து டிரான்ஸ்லேட் பண்ணி அதை புக்காக்கி மனுஷன் அப்படி தூக்கி பிடிச்சார். லூதரன் மிஷன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினது அந்த வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிப்பதற்கும் பிரிண்ட் பண்ணுவதற்கும். இன்றைக்கு அந்த தமிழ் வேதாகம புஸ்தகம் தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் அநேக உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் கையிலெல்லாம் இருக்குது. This is the Bible that we carry, who translated almost 315 years ago. Today, each and every Tamilians, each and every person who knows Lord Jesus Christ, இன்னைக்கு எல்லா தமிழ் மக்களும் தேவனை அறிந்து கொள்ளும் போது is getting credit after credit. ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகும்போது the Saint Paul will be appreciated and rewarded. He took a great risk. அவர் திரும்ப தன் தாயகத்துக்கு தன் நாட்டுக்கு போகவே இல்லை. He never returned back to his country. He took a risk to get soul, to see the treasure. William Carey, almost 300 years ago, when he came to India, in the eastern part, there was a culture called sati, உடன்கட்டை ஏறுதல். ஹஸ்பண்ட் இறந்துட்டா மனைவியையும் உயிரோட கயரில் கட்டி தீக்குள்ளே போட்டுருவாங்க. டூரிங் த கிரிமியேஷன் will burn alive, உயிரோட பட்டுருவாங்க. இந்த ஒரு மிஷனரி வந்து அதையெல்லாம் மாற்றி 13 லாங்குவேஜில் வேதத்தை மொழிபெயர்த்து millions of souls is getting to heaven as a treasure. Graham Steins in Orissa in India, another missionary, அவருடைய பிள்ளைகளையும் அவரையும் வைத்து உயிரோடு எரித்து கொண்டு விட்டார்கள். And today hundreds of people are knowing the Lord through his ministry. தமிழ்நாடு பகுதியிலே கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மிஷனரி, அவருடைய பெயர் ராக்லண்ட் என்று சொல்லுவார்கள், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், ராஜபாளையம் இந்த பகுதிகளிலே அவர் ஊழியம் செய்தவர். அவர் ஒரு பிரிட்டிஷ் மனிதர். அவர் இந்திய தேசத்திற்கு ஒரு மிஷனரியாக அவர் வந்தார். ஆனால் அவர் வருவதற்கு முன்பதாக ஒரிஜினலி he supposed to come as a governor. The British government wants to send him as a governor. When he was about to board in the ship,
கப்பல்ல அவர் ஏறுவதற்கு முன்பதாக கர்த்தர் அவரோடு பேசினார். மகனே, நீ இந்திய தேசத்திற்கு போகிறாய், நீ கவர்னராக போகக்கூடாது, நீ மிஷனரியாக போக வேண்டும் என்று. God spoke to him, you should not go as a governor, you should go as a missionary. Listen to God's voice. He resigns his position. அவருடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிஷனரியாக கடந்து வந்தார். ஒவ்வொரு பகுதியிலேயும் போய் அவர் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு செல்லும்போது மக்கள் அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். ஒரு முறை அவரை அடித்து ரோட்டு ஓரத்தில் போட்டாங்க. அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். One of the English man came by horse. குதிரையில வந்த இன்னொரு மனிதன் கண்டுபிடித்து விட்டார், ஒரு பிரிட்டிஷ் மேன் அடித்து போட்டிருக்கிறார்களே என்று சொல்லி கீழே இறங்கி அவரிடத்துல வந்து கரங்களில் தூக்கி வைத்து கேட்கிறார். அவரை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டார். ராக்லன், you supposed to be a governor. நீ இந்த மாநிலத்துக்கே கவர்னராக இருக்க வேண்டியவன். Who attacked you? யார் உன்னை அடித்தது? எனக்கு சொல்லு, நான் அந்த பட்டணத்தையே அழித்து விடுகிறேன். உன் ஒரு உயிருக்கு பதிலாக இந்த முழு பட்டணத்தையும் நான் அழித்து விடுகிறேன். அந்த ஆங்கிலேய மனிதனின் கையை பிடித்து வைத்து விட்டு ராக்லன் சொன்னது என்ன தெரியுமா? என்னுடைய சரீரத்திலிருந்து சொட்டுகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் ஒரு நாள் ஒரு திருச்சபையாய் மாறும். என் சரீரத்திலிருந்து சொட்டுகிற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் ஒரு நாள் திருச்சபையாக மாறும். இன்றைக்கு சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டங்களிலே நீங்கள் போய் பார்ப்பீர்களே, ஆனால் எண்ணற்ற கிறிஸ்தவ சபைகளும் எண்ணற்ற மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவருடைய இரத்தம், அவர் எடுத்த ரிஸ்க். இன்றைக்கு உயிரோடு பெண்களை இந்தியாவில் எரிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் எடுத்த ரிஸ்க். To find treasure. அவர்கள் எடுத்த ஒரு வைராக்கியமான முடிவு. எனக்கு அருமையானவர்களே, கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி I come to know that I am COVID positive. எனக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகிவிட்டது என்று எனக்கு தெரிய வந்தது. அது ஒரு இக்கட்டான காலகட்டம் தான். பின்பு என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அது பாசிட்டிவ் என்று தெரிய வந்தது. Later we come to know என்னுடைய தாயாருக்கும் அது பாசிட்டிவ் என்று. என்னுடைய தாயாரை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வைத்திருந்தோம். அன்றைக்கு நான் பார்த்தேன், அங்கு பார்த்த சில சம்பவங்கள் இன்னும் என் உள்ளத்தை உடைக்கிறது. வாலிபர்கள் தன் பெற்றோருக்காக கதறுகிறது. வாலிப சகோதரர்கள் கதறுகிறார்கள். என் அப்பா இறந்து 4 நாளாகிவிட்டது, இப்பொழுது என்னுடைய தாயார் மரிக்கப் போகிறார்கள். உண்மையாய் சொல்லுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே, சில வசதி படைத்தவர்கள், ரிச் பீப்புள் டையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க சாகிறத நான் பார்க்குறேன். ஆக்சிஜன் இல்லாம. அந்த நாட்கள் நீங்க நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பதான் நீங்களும் உதவி செய்தீங்க. ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜன் சிலிண்டருக்காக போய் பணக்காரர்கள், மில்லியன்ஸ் ஆஃப் பணத்துக்கு சொந்தக்காரர்கள், மில்லியனர்ஸ் begging for one oxygen cylinder, begging for the medicine, begging for the bed in the hospital. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்ல 3 பேர், ஒரு பெட்ல 3 பேர். Can you imagine? ஆக்சிஜன் சிலிண்டருக்காக பெரிய லைன். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மக்கள் துடிச்சு துடிச்சு சாகுறாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன். என்ன ஒரு பரிதாபம் தெரியுமா? என்ன ஒரு ஏக்கம் தெரியுமா? என்ன ஒரு கொடூரம் தெரியுமா? சில இடங்கள்ல மருந்து கிடைக்காம மருந்து பிளாக்ல விற்கிறாங்க. கொஞ்சம் விலைக்கு விற்க வேண்டியதை பல மடங்கு உயர்த்திட்டாங்க. They increased a lot. There was a big queue for the medicine. மரித்து போன பணக்காரர்கள் ஏழை என்று வித்தியாசம் இல்லை, எல்லாரையும் மொத்தமா ஒரு இடத்துல போட்டு எரிக்கிறாங்க. ஐயா, பணம் ஒன்றும் செய்ய முடியல, பதவி ஒன்றும் செய்ய முடியல, அவ்வளோ வசதி இருந்து ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் மொத்தமா போட்டு எரிக்கிறாங்க.
சிலரை எரிக்கிறதுக்கு இடம் கிடைக்கல, தூக்கி ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. சிலரை கார்டனில் போட்டு போயிட்டாங்க, சிலரை ஆற்றுல போட்டு போயிட்டாங்க. ரோட்டில் போடப்பட்ட சில பிணங்களை நாய் வந்து கடிச்சு சாப்பிடுது. கொடுமை. இந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை அட்மிட் பண்ணியிருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்தேன், நூற்றுக்கணக்கான பேஷண்ட் படுத்திருக்கிறாங்க. எனக்குள்ள கர்த்தர் ஒரு உணர்வை கொடுத்தார். எனக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்ன ஜீவனோட வைப்பார் என்று. ஒருவேளை நான் மரித்து போனால் பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை ட்ரெஷரை நான் கொண்டு போக போறேன், எத்தனை சோல், எத்தனை ஆத்மாவை கொண்டு போக போறேங்கிற எண்ணம் வந்தவுடன் ஒரு பிட்டா போய் கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்கு அறிமுகமானவர்கள் சிலரை கூட ஹாஸ்பிட்டலில் சந்திச்சேன். அவங்க கண்ணீரோட அழும்போது ஆறுதல் சொன்னேன். அது ஒரு பெரிய ரிஸ்கா தான் இருந்துச்சு. எனக்கும் பாசிட்டிவா இருக்கிற பேஷண்ட் பக்கத்தில் எல்லாரும் போறதுக்கு பயந்து இருந்த அந்த நாட்களில் நான் தைரியமா போனேன். போய் ஒவ்வொருத்தருக்கும் கையை வச்சு ஜெபம் பண்ணி ஐ prayed for every COVID positive people. many got healed. நிறைய பேர் சுகமாகி இன்றைக்கு எனக்கு நிறைய பேர் ஃபோனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களை இப்படி ஒரு ரிஸ்க் எடுங்க, கோவிட் பேஷண்ட்டுக்கு நடுவில் போங்கன்னு நான் உங்களை சொல்லலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? They were so rich. They got position, money. ஆனால் அவங்கள் பணமோ பொருளோ ஐஸ்வர்யமோ அவங்க ஜீவனை பாதுகாப்பதற்கு உதவி செய்யவில்லை. அவர்கள் ஜீவனை பாதுகாப்பதற்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய தேசத்தில் அப்படிப்பட்ட நிலைமை வராது, எனக்கு அருகில் எல்லாமே இருக்கிறது. இல்லை அருமையான தேவ பிள்ளையே, நிலைமை எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் மாற முடியும். we cannot predict anything. the money வேல்யூவே இல்லாம போய்டும், பொருள் வேல்யூ இல்லாம போய்டும். the treasure what we have in this world, what you are starving for, எதற்காக நீங்கள் வைராக்கியமாய் இருக்கிறீர்கள் அந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆத்மாவுக்காக நீங்கள் கொள்ளுகிற வைராக்கியம் தான் பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, now there will be a question, what to do? church, சபையே உயிர் கொள்ளுங்கள். சபையின் விசுவாசிகளை உயிர் கொள்ளுங்கள். சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். சபையின் மிஷனரி திட்டங்களில், சபையின் சுவிசேஷ பணிகளில் இணைந்து கொள்ளுங்கள். பிரிக்ஃபீல்ட்ஸ் தமிழ் மெத்தடிஸ்ட் சபை ஆத்ம ஆதாயம் செய்கிற சபையாக மாறுவதாக, போதகரோடும் சபை மூப்பர்களோடும் சபையின் தலைவர்களோடும் இணைந்து நான் என்ன செய்ய முடியும், நான் பணத்தை எப்படி சம்பாதிச்சு ஸ்டோர் பண்ணுவது என்பது அல்ல, எப்படி நான் இந்த உலகத்தில் இன்னும் ஐஸ்வர்யமாய் வாழுவது என்று அல்ல, நான் எப்படியாகிலும் ஆத்மாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்துங்கள். இப்பொழுது உங்களுக்கு நேரம் இருக்கிறது. வீட்டில் இருக்கும்போது, வீட்டிலிருந்து வேலை செய்து விட்டு மற்ற நேரங்களில் உங்களுடைய டிராவல் டைம் மிச்சம், பல காரியங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு 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 சாதாரணமான சூழ்நிலை. you got so many things today to plan. யோசியுங்கள் அருமையானவர்களே. நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ பாஸ்டர், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு இன்னும் பொருளாதார தேவை சந்திக்கப்படலை, என் வேலை இன்னும் நடக்கலை. ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் he live. தமிழ்ல அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கிறேன். இயேசு இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்ளுவார். இயேசு உங்கள் தேவையை பார்த்துக் கொள்ளுவார். இயேசு உங்கள் எதிர்காலத்தை பார்த்துக் கொள்ளுவார். இயேசு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுவார். உங்கள் வேலை, உங்கள் பொருளாதாரம், உங்கள் கடன் பிரச்சனை அத்தனையையும் இயேசு பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் தைரியமாய் சொல்லுங்கள், அவர் ஜீவிப்பதா நான் ஜீவிக்கின்றேன், இயேசு ஜீவிப்பதா பயமில்லையே, என் காலங்கள் அவர் கரத்தில்
அவர் ஜீவிப்பதால் வாழ்வு என்றும் இன்பமே. சொல்லணும் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அஜெண்டா, ஒரு திங்கிங், எப்படி நான் ஜீவனுள்ள நாட்களில் ஒரு ஆத்துமாவை ஆகிலும் சந்திப்பது. விசுவாசிகளே, உங்கள் சபையை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஐயோ, என் சபையில் ஆத்துமாக்கள் எண்ணிக்கை குறைந்து போகிறதே. இன்றைக்கு சபைகளை எல்லாம் பார்த்தால், ஒரு காலகட்டத்தில் மேலை நாடுகளில், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இப்படித்தான் இருந்தது. வயதானவர்கள் எல்லாம் சபையில் இருப்பார்கள், இளம் பிள்ளைகள் காணவில்லை. I'm so happy for the young people, those who are watching, those who are joining us today. But tomorrow what will happen for the next generation? அல்லது இப்பொழுது சிறுவர்களாய் இருக்கிறவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவது? யார் அவர்களுக்கு இயேசுவை சொல்லி கொண்டு வருவது சபைக்குள்? உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய திட்டம் என்ன? இதுதான் கர்த்தருடைய ஹார்ட் பீட். This is a heartbeat of our God. What responsibility you are going to take, what risk you are going to take for the next generation to know the Lord Jesus Christ. மேனேஜ் பண்ணிட்டு போவதற்காக அல்ல, எப்படி ஆத்துமாவை சம்பாதிப்பது. என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மிஷன் பேண்ட் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் 3 காரியத்தை பிடித்துக் கொண்டார்கள். போ, அனுப்பு, இல்லை கொடு. போ, சுவிசேஷ பயணத்துக்காக போ. சீகன் பால் போல, ராக்லன் போல, எண்ணற்ற மிஷனரிகளை போல நீ போ. இல்ல போக முடியவில்லையா? அனுப்பு. யாராவது ஒருவர் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்களா? அவர்களை அனுப்பு. இல்லை, இந்த 2ம் செய்ய முடியவில்லையா? உன்னால் எதை கொடுக்க முடியும்? நான் மறுபடியும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறேன். இந்த செகண்ட் வேவ்ல எங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய உதவி செய்தீர்கள், பொருளால் உதவி செய்தீர்கள், நன்றி. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், ஆத்தும ஆதாயத்துக்காக உங்கள் சபையோடு இணைந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எதை கொடுக்க போகிறீர்கள்? நேரத்தை, உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தை, இல்லை உங்களுக்கு இருக்கிற பதவி, எதை கர்த்தருக்காக கொடுக்க போகிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறார், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான், எனக்கு ஆத்தும ஆதாயம் மட்டும் வேணுப்பா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த கோரஸை பாடும்போது நீங்களும் ஒரு முடிவெடுங்க. இந்த லெப்பர்ஸ், இந்த குஷ்டரோகிகள் சாப்பாட்டுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்தான். நீங்களும் நானும் ஆத்துமாவுக்காக ஒரு ரிஸ்க் எடுப்போமா? நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. You should not misunderstand. I am not telling to go during this pandemic. Plan now. The pandemic is not permanent. இது சீக்கிரம் முடிந்துவிடும், இது தீர்ந்துவிடும். அதற்கு பின்பு நீங்கள் ராஜாவுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் சபைக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் சபையின் மக்களோடு இணைந்து என்ன செய்ய போகிறீர்கள்? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரு மனிதன் இப்படியாக பேசிக் கொண்டிருந்தார்.
ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலே 80 வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 80 வருடம் நீங்கள் உயிர் வாழப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொரோனா காலகட்டத்திலையும் இப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு. 80 வயது வரைக்குமாவது நான் உயிரோடு இருப்பேன். அப்படியானால் அதில் 40 வருடம் தூங்கி கழித்து விடுகிறோம். எப்படி? ஒரு பகல் ஒரு இரவு. 40 வருடம் தூங்குகிறதற்கு இந்த 40 வருடம் தான் பகல்ல நீங்க பார்ப்பது, செய்வது, கேட்பது, நடப்பது, வேலை செய்வது, படிப்பது, இதெல்லாம். இந்த 40 வருடத்திலும் 10 வருடம் சிறுபிள்ளையாய் ஒன்றும் அறியாத காலமாய் போய்விடுகிறது. 10 வருடம் போய்விட்டது. அடுத்த 10 வருடம் படிப்பு படிப்பு என்று சொல்லி அதில் போய்விடுகிறது. 20 வருடம் முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்த 10 வருடம் திருமணம், பிள்ளைகள். ஐயா, மீதி இருக்கிற 10 வருடம் தான் குரூஷியல். இயேசுவுக்காக ஏதாயிலும் ஒண்ணு இந்த 10 வருஷம் இத கணக்கு பண்ணி ஏதாவது ஒண்ணு இயேசுவுக்காக செஞ்சிரலாமா? Shall we take one risk? Shall we take one plan with the church? உங்கள் சபையோடு இணைந்து, உங்கள் சபையின் மக்களோடு இணைந்து ஒரு முயற்சி சொல்லலாமா? இயேசுவை பார்த்து, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பிதாவே, உமக்கு கோடி நன்றி அப்பா. இந்த வேளையிலும் தமிழ் மெத்தடிஸ்ட் பிரிக்ஃபீல்ட் சபையின் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆத்தும பாரத்தை தாரும். இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். உலக ஐஸ்வர்யத்துக்காக, உலக பொருளாதாரத்துக்காக, பணத்துக்காக வாழ்ந்தது போதும். இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியை தாரும் ஆண்டவரே. அவர்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதியும், பொருளாதார தேவை சந்தியும், குடும்ப தேவை சந்தியும். அவர்களோடு இருந்து நன்மையும் கிருபையும் தொடர அவர்களுக்கு உதவி செய்யும். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரலோகத்தை திறந்து அவர்களுக்கு தாரும் அப்பா. கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சபை போதகருக்கும் உங்களுக்கும் நன்றி. அருமையானவர்களே, தேவனுடைய இதய துடிப்பு ஆத்மா. இந்த பேண்டமிக் நாட்களில் ஒரு திட்டமும் ஒரு செயலும் உண்டாக்குங்கள். சபையாக, சபையின் மக்களாக மிகப்பெரிய வெகுமதி பரலோகத்தில் காத்திருக்கிறது. God bless you. செய்தியை பகிர்ந்து கொண்ட போதகர்களுக்கு சபையின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள் பிரியமானவர்களே, ஆராதனைக்கு இறுதியாகவும் காணிக்கை பாடலாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று எழுப்புதல் கீதம் 386வது பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை பாடுவோம். கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம்
காணிக்கைக்கான ஜெபம். அன்பின் தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை சுகம் கொடுத்து கர்த்தாவே வேலைகளை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கீங்க. அதன் மூலமாக கர்த்தாவே காணிக்கையை கொண்டு வர எங்களுக்கு வைத்தீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இது அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுத்து வந்தவரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியர்களோடு இந்த காணிக்கையை படைத்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது விசேஷ படைப்பு ஒன்று இருக்கிறது. நாம் யாரும் அதை கண்டு மகிழ்வோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை. Oh, mancing. The first word is Are you okay? and then You've got a friend in me. You've got a friend in me. When the road looks rough ahead and சூளையில் முடி கூட கருகாமல் சாப்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தருடைய கிருபை காத்தது. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. What are the main things do we need to tell during an interview? An interview is basically a Q&A session. and it is worse if they do not have the right support or if they're not in the right environment. To another terminology known as patient under surveillance. These are patients who are totally asymptomatic. Thank you, Lord, for an amazing family, a stable job, and a good health. Thank you, Lord, for blessing our marriage during this pandemic. Praise the Lord. இந்த பெண்டமிக் காலத்தில் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தினரும் பாதுகாப்பாக வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு நன்றி. Thank you, Jesus. We love you. Hi, we are living through unprecedented circumstances and times, but it's only through the grace of God and His strength that we'll be able to overcome adversity. Stay home, stay safe. Thank you, Lord, for keeping me and my family safe during this pandemic. Thank you, Lord, for your abundant blessing in fulfilling all our needs. Hi, church. My wife and I would like to thank God for His faithfulness and grace in our life. நானும் என் மனைவியும் சேர்ந்து ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் வாழ்க்கையில இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I trust God has been a faithful God to all of you. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிருபை உள்ள தேவனாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I thank God for giving me the strength and courage to keep myself motivated. It is challenging to stay positive through this pandemic, but with God's grace and guidance, everything is possible. Stay home, stay safe. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. இந்த தேசத்தில் எங்களை ஆண்டவர் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழியுதுவே என்று வழிநடத்தி வந்திருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Today
there's just one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. For all you've done in my life, you took my darkness and gave me a light. Thank you, Lord. Thank you, Lord. You took my sin and my shame. You took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I will bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. அறிவிப்புகளாக நாம் கடந்து செல்வோம். இன்று மாலை 7 மணிக்கு ராஃபா ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் ஊழியம் என்று இருக்கிறது. ஜூம் வழியாக கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறிய தீர்க்கதரிசி புத்தகத்தை நாம் தியானித்து வந்தோம் கடந்த வாரங்களிலே. இந்த வாரம் புதன்கிழமை அன்று வேத வினாடி போட்டியே இருக்கிறது. அதில் கலந்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். திருச்சபையின் ஜெபம் வியாழக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. உங்கள் யாவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இது இருமொழியிலையும் நடைபெறுகிறது. நாமினேஷன் கமிட்டி வருகிற 29ஆம் தேதி 7:30 மணிக்கு MYAF-க்கும் அதைத் தொடர்ந்து MYAF 8:30 மணிக்கும் நடைபெறும். மற்றும் MYAF கமிட்டி மீட்டிங் 19MYAF கமிட்டி மீட்டிங் அதே நாளில் 9:15 மணிக்கு நடைபெறும். துனாமிஸ் பிரேயர் குரூப் மீட்டிங் எதிர்வரும் 30ஆம் தேதி நடைபெறும். புதன்கிழமை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திலே வேத ஆராய்ச்சி நடைபெறும். அதில் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக வேண்டுகிறேன். ஜீசஸ் அட் த மார்க்கெட் பிளேஸ் 13ஆம் ஆகஸ்ட் அன்று மாலை 8 மணிக்கு நடைபெறும். இது சிறுகுழுவின் மூலமாக நடைபெறுகிற இந்த ஒரு கூட்டமானது. கல்ச்சுரல் கன்சிடரேஷன்ஸ் இது 2ஆம் பாகம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் 12:30 வரை நடைபெறும். சபை அலுவலக பட்டியல் புதுப்பிக்கப்பட்டுள்ளதால் நம் சபையிலிருந்து
சிசிலியா அவர்கள், ஷீலா அவர்களோ அல்லது ஏஇ டேவிட் அவர்களோ உங்களை தொடர்பு கொண்டால் தயவுசெய்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் இன்றைக்குரிய விளம்பரம். வாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களும் இளமுதியர்களும் நமக்கு ஆராதனையை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்திலே போதகர் சோலமன் கிங் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ செய்தியை மத்தியிலே அவர் பகிர்ந்து கொண்டார். I want to thank Pastor Solomon King for the wonderful message and also to thank our young people who led the service this morning. வாருங்கள், நாம் அனைவரும் இறுதி ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் எழுந்து நிற்போம். Please stand together for the closing prayer and for the benediction. எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, நீர் உம்மை இந்த நாளிலே அன்பின் நிமித்தமாக வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். God our Father, thank you that you have revealed your love to us today, O Lord. ஆண்டவர்களுடைய சபையிலே கொடுத்திருக்கிற தாழ்ந்து நிறைந்த வாலிபர்களுக்காகவும் இளம் முதியவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Father, we want to thank you for giving us a talented youths and young adults in our church. ஆண்டவரே, மெய்யாகவே ஆண்டவருடைய வாலிபர்களை ஆண்டவரே தன்னுடைய ஆவிக்கு ரீதியிலே ஆண்டவரே தொடர்ந்து வளரும்படியாக அவர்கள் ஆண்டவரே தன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில பலமாக நிற்க நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. Father, we want to pray for the youths and young adults in our church. Lord, we ask for their constant and ongoing spiritual growth so that they may become strong in their faith, O Lord. மெய்யாகவே ஆண்டவரே, அவர்கள் ஒன்று கூடும் பொழுது சுவாமி அவர்களுக்குள்ளாக ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் கொடுத்து ஆண்டவரே சீஷத்துவத்துக்குள்ளாக நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒருவர் உற்சாகப்படுத்தி ஐக்கியத்தில் பலப்படுவோம் ஆண்டவரே. மற்ற வாலிபர்களையும் பலப்படுத்தவும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ரீதியிலும் அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து இணைந்து செயல்பட தன்னுடைய ஆசைகளை ஆண்டவரை நிறைவேற்றி சுவிசேஷ காரியத்திலும் ரட்சிப்பின் காரியத்திலும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. Lord, we pray that they may united together in love and develop a desire to know the truth of the gospel of your wonderful salvation, O Lord, so that they may grow in grace and in the knowledge of our Lord Jesus Christ. மெய்யாகவே ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே ஒரு விசேஷமான பெண்களாக ஆண்களாக தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வளர்ந்து உம்மால் பயன்படுத்துகிற பிள்ளைகளாகவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக மாற நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that they become mighty men and women of faith who can be used by you to build your kingdom, O Lord. ஆண்டவருடைய வாழ்வு பிள்ளைகளையும் இளமுதிகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து அந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து மேலே முழு நம்பிக்கையை வைக்க நாங்கள் செபிக்கிறோம். Lord, bless all our young people and keep them looking to Jesus, the author and finisher of their faith, O Lord. மெய்யாகவே ஆண்டவரே, உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவர் சுகமாக்க நாங்கள் செபிக்கிறோம். தேவை உள்ளவருடைய தேவைகளை கூட சந்திக்க நாங்கள் செபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, வீடுகளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் வல்லமை தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. Lord, we humble ourselves and we want to give all honor glory to you alone. எல்லா மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.